விஜய் சார் வரணும், இந்த ஊரை வரணும், விஜய் சார் வரணும், எங்களுக்கு நாளைக்கு வரணும் சார், எங்களுக்கு விஜய் சார் வரணும்ப்பா. நாங்கள் தான் ஏர்போர்ட் வேணான்னு தான் கட்டிச்சு வரைக்கும் 10 லட்சமா 5 லட்சமா ஆயிரமையப்பா. எங்களுக்கு இன்னத்துக்கு ஏர்போர்ட்டேப்பா. ஆடு மாடு மேய்ச்சி தான் விவசாயம் பண்ணிக்கிறோம். இங்கே ஏர்போர்ட் வரதுனால அது வானான்னு 2 வருஷம் போராடிங்கிறோம். இது ஆதரவு பண்ணுறதுக்காக விஜய் வருகிறார். அவர் வரத்தவா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. விஜயை வந்தால் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். மக்களுக்கு நாங்கள் 2 வருஷ காலமாக போராடியும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. விஜய் வர்றதே எங்களுக்கு சந்தோஷத்துல நாங்க ரொம்ப உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வத்துல இருக்கிறோங்க. ஏகப்பட்ட ஜனமே ஆர்வத்துல இருக்கிறோம். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினருடன் விஜய் சந்திப்பு நிகழ்த்த உள்ள நிலையில் பரந்தூர் செல்ல விஜய்க்கென பிரத்யேக வாகனம் தயார் நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்ட குழுவினரை சந்திக்க செல்லும் விஜய்க்கு பிரத்யேக வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இவ்வளவு நாள் விஜய் எங்க இருந்தாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர்களை சந்திக்கிறதுக்காக போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு மோடி அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதை அறிவிச்சிருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எதிர்த்துலாம் போராடாம இருக்கிற வேலையெல்லாம் பார்க்காம இன்னைக்கு அங்க போயிருக்கிறாருன்றது ஒண்ணு. மக்களோட பிரச்சனையை மக்களா இருந்து செய்யறதுக்கு பேர் தான் அரசியல் தலைவருக்கு அழகு. ஆனா விஜய் அப்படி எந்த அரசியலும் முன்னெடுத்த மாதிரி தெரியல. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் ஆர் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடும் போராட்டக்காரர்களையும் ஏகனாபுரம் கிராம மக்களையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இதற்கு அனுமதி கோரியும் பாதுகாப்பு கேட்டும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில பொருளாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் மனு அளித்திருந்தனர். பொங்கல் பண்டிகை விடுமுறையை காரணம் காட்டி அனுமதி கொடுக்காமல் காவல்துறை தரப்பில் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அனுமதி கூறப்பட்ட தேதிக்கு சொற்ப நாட்களே உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடு பணிகளை தவினர் செய்ய தொடங்கிவிட்டனர். முதல் கட்டமாக ஏகனாபுரம் கிராமம் அருகே காலி மைதானத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடத்தை சமன்படுத்தி தற்போது முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இவ்விடத்தினை ஆய்வு செய்ததோடு அங்கிருந்து இத்திட்டத்தினால் பாதிப்படையக்கூடிய கிராமங்களுக்கு நேரில் சென்று நீர்நிலைகளை நேரில் பார்வையிட்டு குறிப்பெடுத்துக் கொண்டார். தாவேக கட்சி ஆரம்பித்து முதல் போராட்ட களம் என்பதாலும் விஜயின் முதல் போராட்ட களம் என்பதாலும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் முன்னெடுத்த காலை பின் வைக்கக்கூடாது என எண்ணி பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டால் பரந்தூருக்கு அருகாமையில் உள்ள வீனஸ் தனியார் திருமண மண்டபத்தில் போராட்டக்காரர்கள் மற்றும் கிராமத்தினரை விஜய் சந்திக்கும் வகையிலும் ரகசிய மூவில் தாவேக கட்சியினர் ஈடுபட்டு இருப்பதாக பனையூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பாளர்களை வரும் 20ஆம் தேதி சந்தித்திட காவல்துறை தரப்பில் அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதோடு விஜய் பிரபலமான நடிகராக இருப்பதன் காரணமாகவும் கட்சியினர் அதிக அளவில் வருகை தருவர் என எதிர்பார்க்கப்படுவதாலும் காவல்துறை தரப்பில் என்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கலாம் என ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பரந்தூர் மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்திக்க காவல்துறை பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் மக்களை விஜய் சந்திக்க வேண்டும். பரந்தூர் ஏகனாபுரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட வாகனங்களில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில்தான் கூட்டம் வர வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதிக கூட்டத்தை கூட்டாமல் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்றும்
பொதுமக்களை விஜய் சந்திக்க காவல்துறை 2 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ள தெரிவித்துள்ளது. விரைவிலேயே எந்த இடத்தில் விஜய் மக்களை சந்திக்க உள்ளார் என்பது குறித்து முடிவு எடுக்கப்படவும் உள்ளது. இதற்கிடையே விமான நிலைய திட்ட எதிர்ப்பாளர்களை சந்தித்து விஜய் என்ன பேச போகிறார், முதல் போராட்ட களத்தின் விஜயின் வியூகம் என்ன என அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வணக்கம், நாங்கள் ஏகனாபுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் எதிர்த்து போராட்டம் செஞ்சுன்னு இருக்கோம். 910 நாள் 10வது நாள் இன்னைக்கு நாங்கள் போராட்டம் தொடர்ந்து எடுத்துன்னு இருக்கோம். விஜய் அண்ணா எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தருவார்னு எதிர்பார்க்குறோம். விஜய் அண்ணா சினிமாவில் மட்டுமே பார்த்துன்னு இருந்தோம். இவர் அந்த மாநாட்டில் பேசுறத பார்த்தோம். நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாரு. அவர் கட்சிக்காக ரொம்ப நல்லா பேசுகிறாரு. அவர் எங்கள் கிராமத்துக்காக நல்ல ஒரு முடிவு எடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையாக அவர் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். எங்கள் கிராமத்துக்கு நல்ல முடிவு வரும்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் அண்ணா ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிச்சு எங்கள் கிராமத்துக்காக நல்ல ஒரு முடிவு எடுப்பார் நாங்கள் நம்புகிறோம். என் பேர் சஞ்சய், நான் MA தமிழ் படிக்கிறேன். தளபதி ஃபஸ்ட்டு போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு வராரு, நம்ம ஏரியாவுக்கு வராரு. அவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல, ஆதரவு தெரிவிப்பாரா அப்படின்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும். அப்படி ஆதரவு தெரிவித்தார்னா வர 26 தேர்தல் அவர் தான். இது வரைக்கும் 907 நாள் ஆகுது போராட்டம் பண்ணி. பெரிய பெரிய ஆள்லாம் யாரும் வரல. சீமான் வந்தார், அப்புறம் தளபதி தான் வராரு. இன்னும் ஸ்டாலினும் என்னன்னு கேட்கல, முதலமைச்சராக இருக்கார், அவரும் என்னன்னு கேட்கல. தலைவர் வராரு தளபதி, நமக்கு ஆதரவு தெரிவித்தார்னா எங்கள் ஓட்டு எல்லாருக்குமே 2026 தளபதி தான். வரவேற்கிறோம் தளபதியை, வரட்டும், பார்க்கலாம் நாளைக்கு என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாம். ஏகனாபுரம், என் பேர் பத்மா. நாங்கள் இந்த ஊரில் ரொம்ப நாளாகவே ஆண்டுக்குன்னு வரோம். எங்கள் மாமியார் தலைமுறையிலேருந்து ஆண்டுக்குன்னு வரோம். இப்போ ஏற்பட்டு வருதுன்னு எங்களை 2 வருஷமாக ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு இது விஜய் வருதுன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவர் அவர் என்ன முடிவில் சொல்கிறாரோ நாங்கள் அந்த முடிவு பிரகாரம் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஏற்பட்டு மட்டும் வரக்கூடாது. நாங்கள் இந்த ஊரில் தான் இருப்போம். ஒரு பிடி மண்ணு கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம். நான் இந்த ஊரில் நாங்கள் இந்த ஊர்லேயே சேர்த்து போகிறோம். நாங்கள் இதுதான் எங்களுடைய இது. நீங்கள் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு விஜய் வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் ஏற்பட்டு நிறுத்திடணும். எனக்கு அந்த மாதிரி தான் ஓணும். எங்களுக்கு நாங்கள் குழந்தைங்க குட்டிமா தூக்கின்னு போய் நாங்கள் எங்கே போய் ஆழமாதுவோம்? நாங்கள் தண்ணி இல்லாத தலைப்பு இல்லாத நாங்கள் எங்கே போய் சாவோம்? இந்த குழந்தைங்களை வச்சு நாங்கள் இங்கே தான் இருப்போம். நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. விஜய் வர்றதே எங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷத்தில் நாங்கள் ரொம்ப உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறோங்க. ஏகனப்பட்ட ஜனமே ஆர்வத்தில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எந்த முடிவில் வரீங்களோ அந்த முடிவு பிரகாரம் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் ஏகனாபுரத்தை நீங்கள் தடைப்படுத்தணும். நீங்கள் அதெல்லாம் ஏகனாபுரத்தை நீங்கள் இந்த இது ஏற்பட்டு வர்றதை தடைப்படுத்திடணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம் தேவை. அதுதான் நீங்கள் வந்தால் கூட எங்களுக்கு நீங்கள் சந்தோஷம் கொடுக்கறது அது ஒன்று தான் எங்களுக்கு. பரந்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கும் 900 நாட்களாக போராடி கொண்டு விமான நிலையத்தை எதிர்த்து 900 நாட்களாக போராடி கொண்டிருக்காங்க. அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் போராட்டத்துக்கு போறாராம். இப்போ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் போராட்டத்துக்கு 900 நாட்கள் நடைபெறுது. இந்த 900 நாட்களுக்கு தலைவருக்கு தெரியாமல் வந்திருக்காரு விஜய் அவர்களுக்கு. அந்த 900 நாட்களுக்கு முன்னாடி போயிருக்கலாம். இது ஒரு அரசியல் ஆதாயமா இல்லை மக்களுக்கான பணியான்றது இன்னும் தெரியல. நடிகராக இருக்கிற வரைக்கும் அவர் ஓகேங்க. இது அரசியல் வரும்போது மக்களுக்கு இறங்கி வேலை செய்யணும். ஒரு 4 பேர் ஆபீஸ்ல வச்சு பார்க்கறதுல எந்த பயனும் இல்லை. ஒரு எந்த விஷயமும் சிறப்பாகவும் தரமாகவும் செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு தலைவர்னு வந்துட்ட பிறகு 4 பேர் சந்திக்க வருவாங்க. அந்த 4 பேரையும் பார்க்கறதுக்கு தான் தலைவர். அது ஒரு ரூமுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்காரு. ஒன்றும் அந்த ஜோனை விட்டு வெளியே வரல. அந்த கட்டத்தை விட்டு வெளியே மக்கள்கிட்ட இறங்கி என்னால இதெல்லாம் முடியும்னு சொல்லி செஞ்சாதான் வர முடியும். அன்று இருக்க எம்ஜிஆர் முதல்ல எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர் அனைவருமே இறங்கி செய்யறாங்க. அந்த மாதிரி இவரு இறங்கி செய்யணும். அந்த நடிகர்ன்ற ஒரு பொம்பையில முதல்ல வெளியே வர சொல்லுங்க. அவரை வெளியே மக்களுக்காக உழைக்க சொல்லுங்க. மக்களுக்காக இறங்கி வேலை செஞ்சாருன்னா சிறப்பான ஆட்சியை அவரும் அமைக்கலான்றது எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல பரந்தூர் விமான நிலைய போராட்டம் மக்களால் நடத்தப்பட்டு வருது. இவ்வளவு நாள் விஜய் எங்க இருந்தாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அவர்களை சந்திக்கிறதுக்காக போறேன்னு சொல்றாரு. அதே போல சென்னை மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கும் போது வெள்ளத்தை போய் நேர்ல பார்வையிடாம வீட்டுல இருந்துனே நிவாரணம் கொடுக்கறது, இவர் எந்த மாதிரி அரசியல் இப்ப புதுசா பண்றாருன்னே நமக்கு தெரியல.
எதுனாலும் மக்களோட மக்கள் நேரடியா களத்துல இறங்கி ஒரு அரசியல் செய்யாம இவரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வீட்டுல இருந்துகிட்டு நிவாரணம் வாங்குறதுனால வீட்டுக்கு வர வச்சு பாக்குறது, நிர்வாகிகள் வந்தாலும் வீட்டுல வர வச்சு பாக்குறது. அரசியல் என்பது மக்களுக்கு நேரடி சேவை செய்யறதுக்கு பேர் தான் அரசியல். இவர் வீட்டுல இருந்துன்னே எல்லாரையும் வர வச்சு எல்லாமே செய்யறன்ட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டோ ஷூட் மாதிரி நடத்தி பண்றதுக்கு பேர் அரசியல் இல்ல. இவ்வளவு நாள் அவர் ஒரு நடிகரா இருந்தாரு, இப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. அரசியல் தலைவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் மக்களோட பிரச்சனைய மக்களோட மக்களா இருந்து செய்யறதுக்கு பேர் தான் அரசியல் தலைவருக்கு அழகு. ஆனா விஜய் அப்படி எந்த அரசியலும் முன்னெடுத்த மாதிரி தெரியல. அவரு கொள்கை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ் தேசியன்றாரு, ஒரு பக்கம் திராவிடத்தை ஆதரிப்போன்றாரு. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் செய்யணும், ரெண்டையும் சேர்த்து செய்யறன்றாரு. அவருடைய அரசியல் எந்த வழியில போகுதுன்னு தெரியல. மக்கள் தான் இதற்கு தெரியாது சரியான தீர்ப்பை வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த தலைவர்களுக்கு பிறந்த நாள் ஆனாலும் பிரச்சனை ஆனாலும் பரந்தூர்ல இருக்கிற மக்களை பனையூருக்கு கூப்பிடாம நேரடியா போய் களத்துல சந்திக்கிறாருன்ற ஒரு விஷயம்தான். இருந்தாலும் தொடர்ச்சியா இன்னைக்கு மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு மோடி அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதை அறிவிச்சிருக்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கையை அறிவிச்சுக்கிறாங்க. இதை எதிர்த்துலாம் போராடாம இருக்கிற வேலையெல்லாம் பார்க்காம இன்னைக்கு அங்க போயிருக்கிறாருன்றது ஒண்ணு. இன்னும் இருக்கிற பிரச்சனையை அவர் தலையிடணும். இதே போல களத்துல எல்லாத்துக்கும் போய் நிக்கணும்ன்றத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். அதே போல அவருடைய கௌரவ தலைவர், தத்துவ தலைவர்னு அழைக்கப்படுற பெரியாரை அவர் தத்துவ தலைவரா ஏத்துக்கின்னு இருக்கிறாரு. அவருக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வரும்போதும் சரி, அம்பேத்கருக்கு பிரச்சனை வரும்போதும் சரி, அது சம்பந்தமா அவர் எக்ஸ்தலத்துல தான் பதிவிடுறாரே தவிர அவங்க தொண்டர்கள் எங்கேயும் போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அந்த மாதிரி நடத்தி பார்க்கல. அவரும் பெருசா எதுலையும் களத்துல இல்லைன்றதுதான். அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப ஓட்டுக்காக மக்களை சந்திக்கிறது அப்படின்றது இப்ப பரந்தூர்ல போய் அதுக்கு தான் போறாரு, வேற எதுக்கும் போல அப்படின்றதான். ஓட்டுக்காக மக்களை சந்திக்கிறாரு. ஆனா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எல்லா பிரச்சனைக்கும் அவர் தலையிடணும், களத்துல நிக்கணும்ன்றத நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். இது நல்ல விஷயம் தானே. ஏன்னா பல மக்கள் பிழைக்கும் வேலை, சில பேர் வீடும் பாதிக்குது, அதையும் பார்க்கணும். நிலம் வச்சிருக்கோம், அதை வச்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. இப்போ மொத்தமாக டோட்டலாக போகிற மாதிரியே இருக்குது. ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் அதில் பயன்படுவாங்க. என்னோட கருத்து இதுதான். ஏன்னா மக்களுக்கு இந்த வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறான். ஒரு சாதாரண மக்கள்லேருந்து அதில் கொஞ்சம் வேலை கிடைக்கும், படித்தவங்கலேருந்து படிக்காதவங்க இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். சின்ன வேலை கிடைக்கும்ல படிக்காதவங்கலாம். இல்லை அந்த இடம் கொடுக்குறவங்க கூட ஒரு ஒர்க் பண்ணலாம், அது மாதிரி ஸ்கீம் கூட எடுத்துன்னு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாளைக்கு வீடு நிலம் எல்லாம் கொடுத்துட்டு அமௌண்ட் நிற்கிறத விட அம்மா எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என்னோட குழந்தை குட்டிங்க போகணும்னு அப்படியே செய்யலாம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். கோவிந்தன், ஏகனாபுரம். ஆடு மாடு மேய்ச்சி தான் பயிசுங்கிறோம், விவசாயம் பண்ணிக்கிறோம். இங்கே ஏர்போர்ட் வரத்துனால அது வானான்னு 2 வருஷம் போராடிங்கிறோம். இதை ஆதரவு பண்ணுறதுக்காக விஜய் வருகிறார். அவர் வரத்தனால ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடப்போம். ஏகனாபுரம் வேணும். நீங்கள் எங்களுக்கு விஜயை வந்தால் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். மக்களுக்கு நாங்கள் 2 வருஷ காலமாக போராடியும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. அதனால் அவர் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் பார்க்குறோம். அவர் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. மக்களுக்கு நாங்கள் ஒரு 900 நாளாக நாங்கள் வாதாடி சோர்ந்து போயிருக்கோம். அதனால் அவர் நாங்கள் எதிர்பார்க்கவும் அவர் எங்களுக்கு நல்ல பேசி இப்போ தகுதியும் தருவார்னு சொல்லி தான் அவரை வரவேற்கிறோம். நாங்கள் அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். எப்பா எங்களுக்கு ஏர்போர்ட் வேணாம் எப்பா, நாங்கள் தான் ஏர்போர்ட் வேணான்னு தான் கட்டிச்சு வரைக்கும் 10 வச்சுமா 5 வச்சுமா ஆயிரமா எப்பா. எங்களுக்கு இன்னத்துக்கு ஏர்போர்ட் எப்பா, இந்த ஏர்போர்ட்டும் வேண்டாம் எப்பா. குழந்தை குட்டி மாமனார் மாமியார் எல்லாம் போய் மாண்டாங்க, அந்த மண்ணிலேயே நாங்கள் மாண்டு போகிறோம் எப்பா. எங்களுக்கு சோறு போட்டதால கஞ்சி வாக்கத்தால தண்ணி வாக்கத்தால எப்பா எங்கள் வீட்டு வாசலை எங்களுக்கு விட்டா போதும் எப்பா. உங்களை இன்னும் நாங்கள் தண்டனை பண்ணுறோம் எப்பா. இந்த விஜய் சார் வருவாருன்னு நம்ம ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் எப்பா. அந்த சார் எங்களுக்கு நல்லது செய்யணும் எப்பா. அந்த விஜய் சாருக்கே நாங்கள் ஓடு போடுவோம் எப்பா. நீ தான் எங்களை மோசம் பண்ணி ஓடு வாங்கிக்கணும், உங்களுக்கு ஓடு போடுறேன், உங்களை விஜய் வரமாட்டாங்க ஏர்போர்ட் வராதுன்னு சொன்னியப்பா. நீ தான் ஏர்போர்ட் வரணும்னு பயன்படுத்துதே எங்களை. நாங்கள் பயணம்லாம் எங்களுக்கு வேணாம் எப்பா. எங்களுக்கு விஜய் சார் வரட்டேப்பா. எங்களை இந்த குடும்பம் வாய்க்கு இந்த ஊர்லேயே வச்சு எங்களை குடும்பம் வாய்க்கு நடத்துட்டேன் எப்பா. நாங்கள் எதுக்கும் ஆசைப்படலையப்பா. எங்கள் வீட்டு வாசலுக்கு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஏர்போர்ட் வருதுன்னா ஏர்போர்ட் ஒரு கல்லுக்கு கொடுக்க முடியுமா, ஒரு மண்ணுக்கு கொடுக்க முடியுமா, ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியுமா, எங்களுக்கு செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியும்? நாங்கள் இந்த வாரிசு எங்களுக்கு வருமா? இந்த வாரிசு எங்களுக்கு வராது எப்பா. எங்களுக்கு நல்லது சொல்லுங்கப்பா. விஜய் சார் வரணும்.
இந்த ஊரை வரணும், நாங்கள் பார்க்கணும், நாங்கள் செய்யணும். விஜய் சார் வரணும், எங்களுக்கு நாளைக்கு வரணும் சார். எங்களுக்கு விஜய் சார் வரணும்ப்பா. எங்களுக்கு எதுவும் தேவையில்லையப்பா. எங்களுக்கு ஊரை விட்டா போதும்ப்பா. எங்கள் ஊரை ஒதுக்கி கூட விட்டு கூட நீங்கள் எங்கன்னா எட்டுவாங்கப்பா. எங்களுக்கு விஜய் சார் வரணும். அவர் தான் வந்து எங்களை கட்டி காப்பாற்றணும். விஜய் சாருக்கு வணக்கம். விஜய் சாருக்கு நன்மை, பட்டாம்மா நன்மை. விஜய் சாருக்கு நான் பேச வேண்டியது விஜய் சாருக்கு பேசிவிட்டேன். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.